எக்ஸ். ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். செய்திகளை முழுமையாகவும் விரிவாகவும் தனித்துவமாகவும் வழங்குகிறது RDX. RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அன்றன்று நடைபெறுகிற செய்தியினை தேர்ந்தெடுத்து முதன்மையான செய்தியை முழுமையாக உங்களுக்கு ரிப்போர்ட் செய்வது, அந்த செய்தியினை எல்லா கோணங்களிலும் தர்க்கங்களின் வாயிலாக டிபேட் செய்வது, அந்த செய்தி ஏற்படுத்த போகிற தாக்கத்தை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு முன்கூட்டியே வழங்குவது, ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இரவு 7 மணிக்கு அன்றைய நிகழ்வுகளில் எது பிரதானமான முக்கியமான நிகழ்வு, அதோடு நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்றத தலைப்புச் செய்திகளாக முதல்ல பார்த்துடலாம். அதிமுகவை ஒருங்கிணைக்க 10 நாட்கள் விடுத்திருந்த செங்கோட்டையனின் கெடு இன்றோடு நிறைவடைகிறது. திடீரென டெல்லி செல்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நல்ல செய்தி வரும் என காத்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். செங்கோட்டையனின் கெடு டெல்லிக்கு அழைக்கப்பட்டாரா எடப்பாடி பழனிசாமி? தாவேக தலைவர் விஜயினுடைய ஒரு நாள் பிரச்சாரம் 16 அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். திருச்சி, அரியலூர், பெரம்பலூரில் விஜய் சூறாவளி பிரச்சாரம். திமுக அரசு மீது அடுக்கிய அவருடைய குற்றச்சாட்டுகள் பதறி அடித்துக் கொண்டு பதிலளித்திருக்கிறார்கள் 16 அமைச்சர்கள். இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு நடத்திய பாராட்டு விழா அங்கீகாரமா அரசியலா? இளையராஜா பெயரில் தமிழ்நாடு அரசு விருது வழங்க முடிவு செய்திருக்கிறது. மேலும் இசைஞானி இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம். தொண்டர்கள் யார் பக்கம் நீடிக்கிறது கேள்வி. அன்புமணிக்கு அங்கீகாரம் கொடுத்த தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் 2026 வரை அன்புமணியே தலைவராக தொடர்வார். ராமதாஸ் தான் பாமக தைலாபுரமே தலைமையகம். ராமதாஸ் தரப்பு MLA. அதிமுகவை 10 நாள்ல ஒருங்கிணைக்கணுங்கிற மூத்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்களின் 10 நாள் கெடு நேற்றோடு நிறைவாகிறது. இன்னைக்கு கூட சேர்த்துக்கலாம். இதற்கு பிறகும் எந்த விதமான முடிவிலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்த மாதிரி தெரியல. திடீர்னு டெல்லிக்கு கிளம்பி போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த கெடு காரணமாக டெல்லி விரைகிறாரா எடப்பாடி பழனிசாமி? அதான் நம்முடைய செக்மெண்ட்டுடைய முதல் தலைப்பு. ராப் என்னங்கிறத பார்த்தலாம். ஒருங்கிணைப்பு கோஷம் அதிமுகவில் வெளுத்து வரும் வேளையில் நாளை டெல்லி செல்லவிருக்கிறார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விதித்தார் செங்கோட்டையன். கெடு முடியும் முன்பே டெல்லிக்கு சென்ற செங்கோட்டையன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்துவிட்டு வந்தார். இந்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு செல்கிறார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து செல்லவே டெல்லிக்கு செல்கிறார் என்று சொன்னாலும் நிச்சயமாக எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு நடக்கும். அதில் ஒருங்கிணைந்த அதிமுக பற்றி பேசப்படும் என்று சொல்லப்படுகிறது. கூட்டணி கட்சியான அதிமுக நீக்கிய செங்கோட்டையனை அமித்ஷா சந்திப்பது ஏன்? செங்கோட்டையன் டெல்லி சென்று விட்டு வந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்வது ஏன்? அதிமுக விவகாரங்களில் டெல்லி தான் முடிவெடுக்கிறதா? விவாதங்களில் விடை தேட முயல்கிறது இன்றைய RDX. செங்கோட்டையன் விதித்த கெடு நிறைவாகிறது. டெல்லிக்கு அழைக்கப்பட்டாரா எடப்பாடி பழனிசாமி? கௌதமி, நாம செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கிய பிறகு தன்னுடைய இருப்பை EPS தக்க வச்சுக்கிட்டாரு. நான் சொல்றதான் கட்சி, நான் சொல்றதான் அரசியல், நான் சொல்றதான் சாசனம்னு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. செங்கோட்டையனுடைய இந்த புரட்சி குரல்களுக்கு அதிமுகவில் எந்த மதிப்பும் இல்லை. இன்னும் ஒரு எடப்பாடி ஓ பன்னீர்செல்வமாக செங்கோட்டையன் மாறிட்டார் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் 10 நாட்கள் கெடு விதி முடியறதுக்குள்ள
முதலமைச்சராக இருந்த தற்போது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பாஜக அலுவலகத்துக்கிட்ட உள்துறை அமைச்சகத்தை போய் அமித்ஷாவை பார்க்கறதுங்கிறது வந்து தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையை மீண்டும் டெல்லிக்கு எடுத்துட்டு போறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வந்திருக்கு. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்க போறோம். நமக்கு இருக்கிற முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். செங்கோட்டையன் கேடு டெல்லிக்கு அழைக்கப்பட்டாரா இபிஎஸ்ங்கிற இந்த செக்மெண்ட்ல ஆர்டிஎஸ்க்கு வந்திருக்கிற முதல் கேள்வி, அமித்ஷாவிடம் என்ன சொல்லிவிட்டு வந்தார் செங்கோட்டையன்? இந்த கேள்வி ஏன் ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, செங்கோட்டையன் ஒருவேளை நாம நினைச்ச மாதிரி அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையை எடுத்துட்டு போய் நீங்க ஏதாவது செஞ்சு கட்சியை ஒருங்கிணைங்க, அப்பதான் 2026 நமக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் வெற்றி வேணும்னா அதிமுக ஒன்றுபடணும், இப்படிதான் சொல்லிட்டு வந்திருப்பாருன்னு நம்ம நினைச்சிருந்தோம். செங்கோட்டையனை நீக்கின பிறகு அவள்தான் செங்கோட்டையன் எபிசோடு முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா தரப்பினர் ரொம்ப ஒரு மாதிரியான மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்க துக்கமாவோ சோகமாவோ இல்லை. ஏதேனும் ஒரு பெரிய மாற்றம், ஒரு அறிவிப்பு வரும் அப்படிங்கிறத அவங்க வெயிட் பண்ணாங்க. நமக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி நடக்கும்? செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கியாச்சு, நீக்கிற பிறகு எப்படி நடக்கும் நமக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போறாரு. இந்த டெல்லி பயணத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னன்னா ஹரித்வார் போகிற ஃப்ளைட்டு அமித்ஷா பக்கம் திரும்பிச்சு, டெல்லிக்கு போச்சு. இதுக்கு முன்னாடி அதிமுக தலைமையகம் அந்த டெல்லியில் அதனுடைய கட்டடம் வந்து அமித்ஷா பக்கம் திரும்பிச்சு. இப்போ வந்து சிபிஆரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற கார் வந்து அந்த பக்கம் போகாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒட்டுமொத்தமாக போன முறையே இந்த சந்தேகம் வந்து அதிமுக கட்சி அலுவலகம் தானே, அது அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் எங்கே போச்சு அப்படின்ற கேள்வி வந்தது. இப்போ மக்களுக்கு இன்னுமே அந்த சந்தேகம் வலுத்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே அதிமுக தலைமையகம் இங்கே சென்னையில் இருக்கா, இல்லை ஒரேதான் தலைமையகம்? ஏன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே, ஆல் இந்தியா பார்ட்டிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில இருக்குது, மாறி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நீடிக்கிறது. ஸோ தலைமை, உண்மையான தலைமை யார் அப்படின்ற கேள்வியை இப்போ தொடர்றதா தான் நான் நினைக்கிறேன். இந்த கடந்த 2 வாரங்கள்ல நிறைய அரசியல் மாற்றங்களை அதிமுக எதிர்கொண்டிருக்கு. ஏன்னா விஜயனுடைய எழுச்சி பயணம் பெரிய அளவில் அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் ஒரு சின்ன சலசலப்பை உருவாக்கி இருக்கு. 2வது இடத்துக்கான நம்மளை போட்டி போட வச்சிருவோம். நம்ம அதிமுக ஆக்சுவலாக முதல் இடத்துக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு. விஜயனுடைய வருகையும் செயல்பாடுகளும் நமக்கு 2வது இடத்துக்கான போட்டிக்கு ஒருவேளை நம்ம போட்டி போடுற நிலைமைக்கு தள்ளி விடப்படுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஒருவேளை அவர் வாழ்த்து தெரிவிக்கிறதா இருந்தால் பதவியேற்பு அன்னைக்கு அவர் அங்கே போயிருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு போறாரு. இதுக்கடையில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அவருடைய 5ஆம் கட்ட பிரச்சார சுற்றுப்பயணம் அதுக்கு ஷெட்யூல் ஏற்கனவே வெளியாயிடுச்சு. 17, 18 இந்த தேதிகளில் அவர் தருமபுரி போறதாகவும் இருந்தது. அது வந்து ஒத்தி வைக்கப்பட்டதா ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. என்ன காரணம் தெரியுமா? கனமழை பெய்யும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது, அதனால மாத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் காரணமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா, இல்ல நான் டெல்லி போறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. ஆனா அதுக்கு சம்பந்தம் இல்லை. மேகங்கள் திரண்டு கருப்பாயி இடி இடிச்சு ஒரு பெருவெள்ளம் வரும்னு அவர் எதிர்பார்த்திருக்கிறாரு. ஆனா தர்மபுரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது அதிமுக கூட இருக்க அவசியம் இருக்கிறது. இந்த டெல்லி பயணத்திற்கு முன்பாக பிரிந்திருக்கிற பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர் செஞ்சிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தலாம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் ஒருங்கிணைந்தால்தான் அது சாத்தியமாகும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்களே, நான் தொடர்ந்து நானும் அவரை பேசிக் கொண்டிருக்கிறேன், அவரும் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். சரி, நான் செங்கோட்டையன்கிட்ட பேசுறேன், செங்கோட்டையன் என்கிட்ட பேசுறாரு. ஒரு நல்ல செய்தி வரும், அதாவது பாஜகவை நம்பி தியானம் பண்ணி முதலமைச்சர் பதவியை இழந்து அதிமுகவிலிருந்து பிரிந்து திரும்ப சேர்ந்து திரும்பவும் வெளியேற்றப்பட்டு தனி கட்சி தொடங்க முடியாமல் ஒரு தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கம்னு வச்சு நடத்திட்டு இருக்கிற பன்னீர்செல்வம் அவர்கள் நல்ல செய்தி வரும்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதுக்கு ஒரே காரணம் செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகுதான். கட்சியை விட்டு நீக்கிய பிறகும் என்னுடைய பணியை தொடர்வேன், அதிமுக ஒருங்கிணைக்கிற என்னோட பணியை தொடர்வேன்னு செங்கோட்டையன் அவர்களிடம் இருக்கிற அந்த உறுதியான நிலைப்பாடு, ஓபிஎஸ் அவர்கள் காண்பிக்கிற இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அதிமுக உட்கட்சி பிரச்சனைக்காக இவராக டெல்லி சென்றிருக்கிறாரா, அதிமுக பொதுச் செயலாளரை அமித்ஷா அழைத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா? கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து இதுக்கு முன்னாடி திரு செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினப்போ இன்னும் 1 மாதத்தில் அது நடந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார்.
அதை வச்சு பார்க்குறப்போ சுற்றி முற்றி அதிமுகவுக்குள்ள நடக்கக்கூடியதில் அதிமுகவுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த தலைமை தான் முடிவெடுக்குது அப்படின்னு அவங்க பொதுவெளியில் சொன்னாலும் பொதுமக்கள் மத்தியில் என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னா உங்கள் கட்சி விவகாரம் நீங்கள் தீர்க்க வேண்டியதானே, எதற்கு ஒவ்வொரு முறையும்? ஏன்னா முன்னாடி கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடியும் திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போய் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பாஜக தலைவர்களை சந்திச்சுட்டு வந்திருந்தார். இப்பொழுதும் தொடர்ந்து அதிமுகவில் ஒரு உட்கட்சி பூசல் அது. ஆனால் உட்கட்சிக்குள்ளேயே அது தீர்க்கப்படுகிறதா அப்படின்னா கிடையாது. தொடர்ந்து டெல்லியினுடைய அந்த தலையீடல் இருக்குது அப்படின்றதையும் மறுக்க முடியல. இந்த ஒரு தருணத்தில் செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம் தொடர்ந்து இங்கே நடக்கக்கூடியது, இங்கே இருக்க தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, அது மட்டுமல்லாது இப்போ எடப்பாடி அவர்கள் இது முன்னமே திட்டமிடப்பட்டதான கிடையாது. இப்போ ஏன்னா அவருடைய பயண அட்டவணையில் வெளியானதுக்கு பிறகு ஒரு இது எமர்ஜென்சி மீட் அப்படின்ற மாதிரி தான் அவர் கிளம்பி போறாரு. என்ன சொல்ல வரீங்கன்னா ஆஸ் பர் பிளான் அவர் தர்மபுரிக்கு போயிருக்கணும். ஆமா, ஆனா அவர் தர்மபுரிக்கு போகாம ஃளைட்டை யூ டர்ன் பண்ணி டெல்லிக்கு போறாரு. என்ன காரணம் தெரியல. செங்கோட்டையன் அன்னைக்கு செய்தியாளர் சந்திச்சிருந்தார். அவர் என்ன சொல்றாருங்க அதை பார்த்தலாம். அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கருத்துக்களை அன்றைக்கு 5ஆம் தேதி என்று பிரதிபலித்தேன். இதை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை மனதிலே கொண்டு புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் ரொம்ப தெளிவா இருக்கார். நான் சொன்ன 10 நாள் வந்து கெடுதான் அப்படிங்கிறது. நமக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா அதிமுக பொதுச் செயலாளருடைய இந்த டெல்லி விசிட் அப்படிங்கிறது இயல்பான ஒன்றா இல்லையா அப்படிங்கிறதா இன்னைக்கு ஆர்டிஎஸ்க்கு எழுந்திருக்கிற 2வது கேள்வி அப்படிங்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் என்பது உண்மையிலேயே எதற்காக, செங்கோட்டையன் அவர்களுக்கு கெடுதான் காரணமா என்கிற கேள்வி அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு பெரும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் என்ன வருதுன்னா, செங்கோட்டையனுடைய 10 நாள் கெடுவுக்கு முன்பாக ஒருவேளை அமித்ஷாவை பார்த்துருந்தாருன்னா செங்கோட்டையன் சொன்னதுனால கிளம்பி போயிருக்காரு. கரெக்டாக 10 நாள் முடிஞ்சு நீங்கள் சொன்ன 10 நாளில் எதுவும் நடக்கலை, 11வது நாள் நானாக தான் கிளம்பி டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புறாரா அப்படின்னு. அதனால் அதிமுகவினுடைய உட்கட்சி குறித்து நன்கு அறிந்த அதிமுகவுடைய நெருங்கி உறவாடுகிற அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கன்க்ளூஷனுக்கு கிட்டத்தட்ட இதயம் பணித்தது கண்கள் பணித்தது நம்ம டயலாக் சொல்லணும் இல்லையா, அதற்கு அதிமுக தயாராகி கொண்டிருக்கிறது. தலைமையிலிருந்து வருமானு தெரியல. ஆனா ஒரு வலுவிழந்த அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைக்க தயங்குகிறது. ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு வேணும்னா வலுவான அதிமுகவும் பாஜகவிற்கு வந்து அவர்களுக்கு இடையூறு தானே, வலுவிழந்த அதிமுகவை தானே பாஜகவும் விரும்புகிறதா ஒரு பார்வையும் இருக்கு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல ஏற்கனவே இங்க என்ன விமர்சனம்னா அதிமுக மேல ஏறி சவாரி செய்கிறது பாஜக அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. வலுவிழந்த அதிமுகவாக இருந்தால்தான் பாஜக அந்த இடத்துக்கு நகர முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அதிமுகவை வலிமைப்படுத்த பாஜக விரும்புமா? அப்படி அதிமுக வலிமை பெற்று விட்டால், தனித்து ஆட்சி அமைத்து விட்டால் பாஜகவினுடைய நிலை எப்படி இருக்கும்? இல்ல அதற்கு பிறகும் பாஜகவினுடைய இடையூறுக்கு அதிமுக ஆட்படுமா? இந்த தொடர் கேள்விகளும் வரும்ல. நீங்க பாஜகவினுடைய அரசியல் உத்தி பாரதிய ஜனதா அப்படிங்கிறது 2014 முன்பாக இருந்த பாஜக வேறு, இப்போது இருக்கிற பாஜக வேறு. மாநிலத்தில் ஒரு ஒற்றை எம்எல்ஏ கூட இல்லாமல் அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிற சாத்தியக்கூறுகள்லாம் இங்கே உண்டு. மொத்த எதிர்கட்சிகளையும் விலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. முதலமைச்சரை மட்டும் மாற்றி ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பதுங்கிற கலையில் இன்னைக்கு வந்து பாஜக வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அது மிகப்பெரிய அளவிலான முறைகேடுகள் இருக்குது, நம்ம எவ்வளோ விமர்சித்தாலும் அது அவங்களால ரொம்ப எளிதாக செய்ய முடியும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு 2 இலக்கு இருக்கிறது. ஒன்று, பாஜக தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம்னா பாஜக தனித்து பெரும்பான்மையாக வெற்றி பெற்று பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வேண்டும். இது நீண்ட கால இலக்கு, அப்படி ஒருத்தர் நடக்கணுங்கிறது. குறுகிய கால இலக்கு என்னன்னா, தன்னுடைய பொலிட்டிக்கல் எனிமியான காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிறது, காங்கிரஸோடு இருக்கிற கூட்டணி வலுவாக இருக்கிறது. ஸோ 2026ங்கிறத நம்ம 2026ன்னு பார்க்குறோம், பாஜக 2029ன்னு பார்க்கறது. அவங்களுக்கு 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. குறைந்தபட்சமாக ஒரு 25 எம்பிக்களையாவது பெறணும்னா இங்க இருக்கிற கூட்டணி உறுதியாக இருக்கணும். குறைந்தபட்சமாக அதிமுகவை இப்போது ஒருங்கிணைப்பது என்பதும் கூட பாஜகவினுடைய தேவையாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புள்ளிக்கு அறைவாகிறது. ஒருவேளை அவங்க 2026 அவங்களுக்கு பொறுப்பு, அஃப்கோர்ஸ் ஆல்டர் குருமூர்த்தியோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்றதா இருந்தா 2026 தேர்தல் எந்த வகையிலும் பாஜகவுக்கு உகந்ததல்ல. இப்போ நாங்கள் அது குறித்து கவலையும் படலை. இப்போ கவலைப்படலைன்னா குறைந்தபட்சமாக அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க. பட் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பயணம் இதற்கு முந்தைய பயணங்கள் மாதிரி இருக்குமா, அது முழுமையான பலன் கொடுக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நாம கேட்ட 2 கேள்விகளில் அமித்ஷாவிடம் என்ன சொல்லிவிட்டு வந்தா செங்கோட்டையன் கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான். அவர் என்ன சொல்லி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அழைத்திருக்கிறார் என்பதால் அது அதிமுகவுக்கு எதையோ நல்லதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் நம்ம எடுத்துக்கலாம். 2வது கேள்வி, டெல்லி பயணம் செங்கோட்டையனின் கெடு காரணமானா
உறுதியாக அரசியல் தெரிந்தவர்களுக்கு செங்கோட்டையனுடைய கெடு நிறைவாகிறதும் எடப்பாடி அவர்களுடைய டெல்லி பயணமும் தற்செயலானது இல்லை, அது வந்து பொலிட்டிக்கலானதுன்னு நம்ம நம்புறோம். நெக்ஸ்ட் போலாம். கண்டிப்பா அடுத்ததா இன்னைக்கு முக்கியமா நம்ம பார்க்கப்பட வேண்டியது, செய்திகள்ல எல்லாமே நம்ம காலையில இருந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். தொடர்ந்து திமுக தரப்புல இருந்து விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரம், அதனை தொடர்ந்து வலுக்கக்கூடிய அவர்களுடைய விமர்சனம், அது தொடர்பாக தான் அடுத்ததா நம்ம பார்க்க போறோம். விஜயினுடைய ஒரு நாள் பிரச்சாரம், பதில் சொன்ன 16 அமைச்சர்கள் இருக்கிறது. இல்ல, ஏன்னா இதுவரைக்கும் திமுக தரப்புல இருந்து விஜய் குறித்தோ விஜய் கட்சி தொடர்பாகவோ அவருடைய மாநாடு தொடர்பாகவோ பலத்த ஒரு எதிர்ப்பு வந்திருக்கிறதா, அதை இதை கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதனால ரொம்ப நுணுக்கமாகவும் நம்ம இதை அணுக வேண்டியதா இருக்கு. இந்த இடத்துல இது தொடர்பான விராப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். விஜயின் ஒரு நாள் பிரச்சாரத்திற்கு 15க்கும் மேற்பட்ட தமிழக அமைச்சர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். விஜய் திருச்சியில் பிரச்சாரம் செய்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக பழைய எதிரிகளோ புதிய எதிரிகளோ யாரும் திமுக என்ற எஃகு கோட்டையை தொட்டு பார்க்க முடியாது என அறிக்கை வெளியிட்டிருந்தார். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் திமுக குறிப்பிடும் புதிய எதிரி விஜய்தானா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. விஜய் பிரச்சாரத்திற்கு 15க்கும் மேற்பட்ட தமிழக அமைச்சர்களின் ரியாக்ஷன். தனது பிரச்சார பயணத்தில் திமுக அரசையும் முதல்வரையும் சாடிய விஜய் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளையும் பட்டியலிட்டு சொன்னதை செய்தீர்களா என்று கேள்வி எழுப்பினார். நிபந்தனைகள் விதித்து கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்ட போதும் காவல்துறையின் நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கூட்டம் திரண்டது. விஜய்க்கு திரண்ட கூட்டம் ஓட்டாக மாறுமா? திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லையா? அந்த இடத்தை நோக்கி நகர்கிறதா தாவேக? இதையெல்லாம் கேள்விகளாக்கி விவாதித்து விடை கொடுக்க முயல்கிறது இன்றைய RDX. தொடர்ந்து தாவேகா குறித்து வைக்கக்கூடிய விமர்சனமே கொள்கை இல்லா கூட்டம், அவங்களுக்குன்னு கொள்கை கிடையாது, அது மட்டும் சித்தாந்தமாக்கப்படலை, அவங்க கூடுற கூட்டத்தை பாருங்க. நேற்று கூட நம்ம அவருடைய அந்த பிரச்சாரம் துவங்குவதற்கு முன்பாக திமுக தரப்பில் இருந்த அந்த முப்பெரும் விழாவுக்கான அழைப்பு, அதுலேயுமே என்ன இருந்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்றது இதற்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் கொள்கை உறுதிமிக்க எஃகு கோட்டையை தொட்டு கூட பார்க்க முடியாது. பழைய எதிரிகள் யாரு அப்படின்றது களத்தில் தெரியும். புதிய எதிரிகள் இந்த முறை வேற யாரும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சு களத்துக்கு வரல. ஆப்வியஸாக புதிய எதிரிகள் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், அது தாவேகாவாகத்தான் இருக்கும் அப்படின்றத. இதற்கு விஜயும் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு, அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் காண முடிந்தது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு. இன்னும் என்னென்னவோ வெறுப்பையும் விரக்தியையும் கக்கும் வார்த்தைகள் அந்த கடிதத்தில் அழுது கொண்டிருக்கின்றன அப்படின்னு அவர் பதில் கடிதம் அவர் போட்டிருக்காரு. இதுக்கிடையில் 16 அமைச்சர்களும் பேசியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அது பொதுவாகவே தமிழக அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவை திட்டி வளர்ந்த கட்சிகள் நிறையா இருக்குது. திமுக தின்னனால வளர்ந்த கட்சிகளும் பெரும் கட்சிகளாக வளர்ந்துருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ தாவேகாவினுடைய செயல்பாடு ஆரம்பத்திலேருந்தே இவங்க நம்மளை திட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி ஆரம்பத்திலேருந்து இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி நிலவுது. இந்த தருணத்தில் 16 அமைச்சர்கள் ஒரே நாளில் தொடர்ந்து ரியாக்ஷன்ஸு, யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற கருத்தை அதையே நம்ம தனியாக ஒரு எபிசோடாகவே விவாதிக்கலாம். இருந்தாலும் அதில் முதல்ல எந்தெந்த அமைச்சர்கள் என்ன விவாதிச்சிருக்காங்க, என்ன விமர்சனம் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அமைச்சர் ரகுபதி அவர்கள், மக்களை சந்திக்கவே போக முடியாது. இன்றைக்கு மக்களை சந்திக்க துணிச்சலோடு செல்லுகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். தேர்தலில் நாங்கள் சொன்னதை முக்கியமான கோரிக்கைகளை எல்லாம் செய்திருக்கின்றோம். ஒரு சில கோரிக்கைகள் விட்டு போயிருக்கின்றனவே தவிர மக்களை சந்திக்க அஞ்சுகின்ற அளவுக்கு எந்த கோரிக்கையும் நாங்கள் நிறைவேற்றாமல் இல்லை. முன்னாள் நம்முடைய சசிகலா அம்மா பெங்களூரில் விடுதலையானப்ப சென்னைக்கு வர்றப்ப விடிய கூட்டம், கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தை பற்றி தயவுசெய்து சொல்லாதீங்க. தொண்டர்களெல்லாம் பெருசாக அவங்க பேசும் பொழுதுலாம் கேட்கல அப்படின்னு கத்தி அதை கூட நான் பார்த்தேன், பேப்பர் காலமாக பார்த்துக்க செய்தியில் கேட்கலன்னு சொல்கிறதை காட்டிலும் நீங்கள் சரியாக திருச்சியில் நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்கிறதான் நான் சொல்வேன். நான் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மக்கள் சந்திப்பை பிரச்சாரத்தை முடித்ததை அடுத்து திமுக தரப்பிலிருந்து ஏறத்தாழ ஒரு 16 அமைச்சர்கள் இதுவரைக்கும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதுவே ஒரு மிக பெரும் கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறது. RDXற்கு இதன் மூலமாக எழுந்திருக்கும் கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துடலாம்.
தொடர்ந்து விஜயினுடைய பேச்சுக்கு அமைச்சர்கள் வரிசை கட்டி பதிலளிப்பது ஏன் அப்படின்றதான் கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே திமுக தரப்புல இருந்து ஒரு பெரும் எதிர்ப்பு அப்படின்றது இல்லை. ஏன்னா மாநாடு 2 நடந்தப்பையும் சரி பலமான, ஏன்னா அவங்கள அரசியல் எதிரியாவே அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் திமுகவில் இருந்து வந்ததா அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கப்படலையோ இன்னும் தங்களை எதிரியா அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. ஆனால் தற்பொழுது திமுக விமர்சிப்பதன் மூலமாக, நேற்று முதலமைச்சர் அந்த லெட்டர்லையுமே விமர்சித்திருப்பதன் மூலமாக தாவேகாவை அவர்கள் அரசியல் களத்தில் தங்களுடைய எதிரியாக அங்கீகரித்திருக்கிறார்களா அப்படின்ற ஒரு பார்வை தான் எழுந்திருக்கிறது. இல்லை, நீங்கள் ஒரு போன செக்மெண்ட்ல ஒரு லைன் சொன்னீங்க, என்னன்னா திமுகவை விமர்சித்து வளர்ந்தவர்கள் 2 சொன்னீங்க. ஏறக்குறைய விஜயனுடைய தாவேகாவினுடைய தொடங்கிய இந்த 2 ஆண்டுகள்லேயே புதிய எதிரி அப்படின்னு முதலமைச்சரோட மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று அடையாளப்படுத்திய அந்த நிமிடத்திலிருந்தே ஏறக்குறைய திமுக தாவேகாவை ஒரு எதிர்க்கட்சி இடத்துக்கு பொசிஷன் பண்ணிட்டாங்க. புதிய எதிரி அப்படிங்கிற வார்த்தை ஒரு அறிக்கையில் வெளில வருது. இசைஞானிக்கு நடந்த பாராட்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் புதிய எதிரியும் சேர்த்துன்னு சொல்கிற போது எஸ், அவங்களோட அந்த அமைப்பு, அந்த எக்கோசிஸ்டம் தாவேகாவை எதிர்கொள்ள தயாராகிவிட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட ஒரே நாளில் 16 அமைச்சர்கள் எந்த பதிலையும் எந்த துறை நோக்கியும் சொன்னதில்லை. சட்டப்பேரவை நடக்கும்போது, மானிய கோரிக்கைகள் நடக்கும்போது பதில் பேசுவது வேற, வெளியில அப்படி பண்ணது கிடையாது. முதல் முறையாக அதை ஒரு 16 அமைச்சர்கள் ரொம்ப பர்பஸா விஜய் குறித்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்காங்கிறது அமைச்சரவையினுடைய தலைமையகமான முதலமைச்சரிடமிருந்தோ முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்தோ எஸ் யூ கேன் ப்ரொசீடுங்கிற பதில் வந்த பிறகு அதை காட்டுவதற்காகவே ரொம்ப நீட்டா ஒரு 16 அமைச்சர்கள் பேசியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இப்போ 3 அமைச்சர்கள் என்ன விமர்சிச்சிருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த அமைச்சர்கள் அவர்கள் தரப்புல என்ன கருத்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதாவது நிறைவேற்றி இன்றைக்கு மக்கள் நல்ல மனநிலையோடு இருக்கிறவங்கள கையில் போய் இது நிறைவேற்றலை அது நிறைவேற்றலைன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு எடுபடுங்கிறது அவருக்கே தெரியும். இன்றைக்கி கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாரும் சொல்லி தேர்தல் அவர் சொல்லிலாம் இதை பண்ணல. இன்றைக்கி 1,15,00,000 தாய்மார்கள் குடும்பத் தலைவிகள் மகிழ்ச்சியோடு பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சில கோரிக்கைகள் விடுபட்டிருக்கிறது. முக்கியமான கோரிக்கைகள் என்பது இதை விட முக்கியமானதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் விடுபட்டதை இன்னும் கால அவகாசம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அவகாசத்துக்குள்ளே மீதம் இருக்கிற அத்தனையும் செய்துவிட்டு தான் தேர்தலுக்கு நாங்கள் போய் மக்களை சந்திக்கிறோம். கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லை அவங்களுக்கு மத்தியில், ஒரு கண்ணியத்தோடு இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு தகவல், அதில் ஒரு நெரிசல் வந்துட்டுனா என்ன ஆகும்? எத்தனை உயிர் போகும்? அதனால் நம்முடைய அந்த தலைமை என்பது கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்தணும். அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அங்கே கூடின கூட்டத்தையும் அவர்களுடைய அந்த ஒழுங்கு குறித்தும் பேசியிருந்தாங்க. அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் மூர்த்தி அவர்களும் அவர் நிறைவேற்றப்பட்ட அந்த கோரிக்கைகள் அது தொடர்பான கருத்து வச்சுருந்தாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத வரிசையாக பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், தாமோ அன்பரசன், நாசர் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றது. கொரோனா காலத்தில் எந்த அரசியல்வாதி வெளியே மக்களுக்கு சேவை செய்தார்கள், அது மக்கள் புரிந்து கொள்வார்கள். இங்கே இப்போ இவ்வளவு குரல் கொடுக்கின்ற நடிகர் விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தாரா? 2 ஆண்டு காலம் எங்கே பதுகியிருந்தார்கள், எங்கே வாழ்ந்தார்கள், இப்போ வராங்களா? அதாவது சரியான தொண்டர்கள் இருக்கணும், கட்டுப்பாடான தொண்டர்கள் இருக்கணும். அவங்களாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாதவங்க, சின்ன குழந்தைங்க தானே, அவங்க சினிமா பார்த்துட்டு போனவங்க தானே, அவங்களுக்கு கொள்கைகளுக்கெல்லாம் தெரியாதுல்ல. அது போகிற ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். எல்லா கட்சியும் நாங்கள் பார்த்துருக்குறோம்ல, ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அவங்களுக்கு கொள்கை பிடிப்பு கிடையாது. அவங்க கட்சியினுடைய இது என்ன, கொள்கை என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, கொள்கையை பற்றி ஒன்றுமே தெரியாது. மாதத்துக்கு 100 முறை கூட்டம், அது கொண்டு ஒட்டுமொத்த கும்பலுக்கு முட்டி இல்லைன்னுவாங்க. அது மாதிரி அவர் எதுவும் மேடையில் பேசுன்றதுக்காண்டி சினிமாவில் நடிச்சிருந்த மார்க்கெட் போனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்திருக்காரு. தொடர்ந்து அடுத்ததா இன்னும் அமைச்சர்கள் பெரிய கருப்பன், ஐ பெரியசாமி, KKSSR ராமச்சந்திரன் அவர்களும் விஜயினுடைய அந்த முதல் நாள் பிரச்சாரத்திற்கு தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எதையாவது தேடி பார்த்து கேட்கறதுனா கேட்கலாம். ராஜராஜ சோழனுக்கு அவ்வளவு பெரிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது செலவத்தை நம்ம வேலை வச்சா, கலைஞரே கோயிலுக்கே போகாத கலைஞரே கூட தஞ்சை பெரிய கோயிலுக்கு அந்த விழாவை 1000வது ஆண்டு இதுல சிறப்பாக கலந்துட்டு கொண்டாடினாரு. விஜய் எல்லாம் நீங்கள் இன்னும் அவர் தேர்தல் களத்தை சந்திக்கலை. உங்களுக்கே தெரியும், 3 தேர்தல் களத்தை சந்தித்த சீமான் அவர் ஆட்சி மாற்றம் வேணும்னாரு. 8% ஓட்டு வாங்கியிருக்காரு.
ஒருவேளை நீங்கள் வந்து விஜய் வந்து இந்த தேர்தலை பொறுத்தளவில் இப்போ போட்டி 2 பேத்துக்கு தான், சீமானுக்கும் விஜய்க்கும். நம்ம எங்களுக்கு யாருமே போட்டி இல்லை. போலீஸோ அரசாங்கமோ யார் பிரச்சாரத்திலையும் தடுதல் பண்ணுகிற வேலையோ மறுக்கிற வேலையோ அரசாங்கம் செய்வதில்லை. அதுவும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு தாராள மனசுக்காரர்கள் யார் எதை சொன்னாலும் அது செய்கணும்னு சொல்லக்கூடியவர்களுடைய அதை தடுத்து நிறுத்தி அதில் அரசியல் பார்க்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் அல்ல. ஒரே ஒரு பஸ்ஸை பிடிச்சி மெட்ராஸ்லேருந்து கிளம்பி ஒரு 3 மாவட்ட மையங்களில் தான் விஜய் பேசினார். அதற்கு அரசு சார்பில் பதில் கொடுத்திருக்கிற அமைச்சர்கள் பட்டியலை வாசிக்கிறதுக்கு கௌதமிக்கு மூச்சு வாங்கியிருக்கிறது. அடுத்த பட்டியலில் யார் யார் அமைச்சர்கள் என்ன பேசியிருக்காங்கிறத பார்க்கலாம். தம்பி, நாங்கள் இதில் பற்றி பேசக்கூட இல்லை, உங்களுக்கே தெரியும் ஃபீல்டு தலைவர் என்ன இருக்குல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சொந்த பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நாங்கள் வந்து ஒரு வலுவான கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் எந்த கட்சி தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தினாலும் திமுகவை ஒரு எதிரியை வச்சு பேசாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் எவ்வளவு நேரம் பேசினார் என்பதை பார்த்தாலே அவருடைய சரக்கு என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் இன்னும் நடிக மனநிலையிலிருந்து மாறவில்லை. அவரை பார்க்க வருகின்ற ரசிகர்கள் ரசிக மனநிலையிலிருந்து மாறவில்லை என்பதுதான் இந்த அவருடைய பயணம் தெரிவிக்கிறது. அவரை பற்றி என்னத்துக்கு அவர் புத்தகம் இருக்கார் பாவம். அவர் போயிட்டு நானே ஏற்கனவே அவர் முதலமைச்சருடைய 200 நாள் உணவு திட்டம் அமுத கரங்கள் இருக்குல்ல, அதில் பற்றி சொல்லியிருக்கேன். அவரெல்லாம் சின்ன பிள்ளை. கௌதமி சொல்லுங்க, 16 அமைச்சர்களுடைய பேட்டியும் நான் பார்த்தே தீருவது, மக்களுக்கு காண்பித்தே தீருவது ஒரு முடிவோடு வந்திருந்தீங்க. என்ன நினைக்கிறீங்க, அமைச்சர்களுடைய இந்த பதில்கள் எப்படி இருக்கு? இல்லை, குறிப்பாக நம்ம இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டியது தாவேக தலைவர் விஜயின் வருகையால் யாருக்கு பாதிப்பு, யாரெல்லாம் பதறுவாங்க அப்படின்றத நம்ம முன்னமே பேசியிருந்தோம். குறிப்பாக சிறு சிறு கட்சிகள் விசிக, நாதாக்கா இது போன்ற கட்சிகள் அவர்களுடைய வாக்கு சதவீதம் குறையலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். பெரும் கட்சிகளுக்கு பாதிப்பு இருந்தாலும் ஆளும் கட்சி எதிர்கட்சி அந்த இதில் தான் குவெஸ்டினே இப்போ நீடிக்குது. ஆனால் இவருடைய இந்த பிரச்சார காலத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஆயிரம் தொண்டர்கள் ஒரே இடத்துல கூடியிருக்காங்க. என்ன வேணால் விமர்சனம் வைக்கலாம், ஆனால் அன்னைக்கு காட்சிகளை நாமளும் பார்த்தோம், நாமளும் பேசியிருந்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உண்மையிலேயே திமுகவிற்கு இது ஒரு அலாரமாக இருந்திருக்கிறதோ அப்படின்றது இவர்களுடைய விமர்சனத்தில் தெரியுது. தொடர்ந்து இது பொதுவாகவே தாவேக மேலே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு தானே. அவங்க கொள்கை படலை, சித்தாந்த வயப்படலை, இன்னும் ஒழுங்கு இல்லை, அவங்க கிட்ட போய் கேளுங்க, கொள்கை தலைவர்களை பற்றி கேளுங்க என்ன சொல்கிறாங்க, இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பிரச்சாரத்தில் கூடின கூட்டம் வந்து தமிழகத்தில் குறிப்பாக திமுகவிற்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறதோ அப்படின்ற கேள்விக்கு நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டும். இல்லை, நான் இதை பயம்ங்கிற பொருள்ல இருந்து பார்க்கல. ஆனால் இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய பாஜக அரசை ஒன்றிய பாஜக அரசை ரொம்ப கடுமையா எதிர்க்கிற புள்ளிக்கு போறாங்க. ஒரு பெரிய அளவிலான கவர்னர் மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் வார், ஆக்சுவலி தமிழ்நாடு அட் வார் வித் யூனியன் கவர்மெண்ட், ஒரு அரசியல் சாசன போரை தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பெரிய வலுவான தீர்ப்பு வருகிற போது, ஆளுநர்களுக்கு எதிரான தீர்ப்பு வருகிற போது, மாநில சுயாட்சிக்கு தீர்ப்பு வருகிற போது கூட நல்லா கவனிச்சிங்கன்னா ஆர் ஆசா எம்பி அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, ஆர்எஸ் பாரதி இருப்பாங்க. இவங்க 2 பேர் மட்டுமே யூனியன் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுறதுக்கு, கேள்வி கேட்பதற்கு போதும். ஆனால் 16 அமைச்சர்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு களத்தில் இறக்கி விட்டிருப்பதுங்கிறது பயம் காரணம்ங்கிறதை தாண்டி திமுக தான் எதிர்க்கட்சியாக இதுவரை பொசிஷன் செஞ்சு வச்சிருந்த அதிமுக இடத்திற்கு ஒரு போட்டியை உருவாக்க நினைக்கிறதா? பொதுவாக எடப்பாடி பழனிசாமிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க, அஃபிஷியலி அவரோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் அதை பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஒரு அரசின் மீது, அரசு துறைகளின் மீது ஒரு புதிய கட்சியினுடைய தலைவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு 16 அமைச்சர்கள் ஒரே நாளில் பதில் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எதிர்க்கட்சி யார் என்பதற்கான போட்டியை உருவாக்கி விட வேண்டும்ங்கிற ஒரு ஹிடன் அஜெண்டா எனக்கு தெரியுது. ஸோ இப்போ இது வரைக்கும் 16 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்கள் யாரும் சீமானுக்கு பதில் சொல்லலை, நயினார் நாகேந்திரனுக்கு பதில் சொல்லலை, அன்புமணி ராமதாஸுக்கு பதில் சொல்லலை. அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய பயணத்தில் அரசை விமர்சித்துக் கொண்டே போகிறார். ஆனால் அரசிடமிருந்து பதில் வரல, எதிர்வினை வரல. ஆனால் தாவேகாவிடம் வருதுங்கிறது உண்மையிலேயே கரெக்டாக சொன்ன பதில் வந்து அவங்க இன்னும் சொல்ல போனால் திண்டுக்கல் பெரியசாமி அவர்கள் சொன்னார், சீமானுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு. ஆனால் இந்த 16 அமைச்சர்களுடைய பதிலை பார்க்கிற போது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டியை உருவாக்கி விட வேண்டும் என்கிற ஒரு அரசியல் இன்டென்ட் தெரிகிறதா எனக்கு. இந்த கருத்தின் மூலமா வெற்றி யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும் அப்படின்னாலும் கண்டிப்பா தாவேகா அந்த இடத்திற்கு நகர்ந்திருக்கிறது. ஏன்னா நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டாலின் விசஸ் விஜய் அப்படின்றப்போ திமுகவிற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அடுத்த கட்டமாக இந்த போட்டி யாருக்கும் இடையில நடைபெறும். அந்த கட்டத்துல திமுகவினுடைய இதே ஒரு என்னதான் கட்டமைப்பு இருந்தாலும், தலைமைகள் இருந்தாலும் கூட அந்த இடத்திற்கான போட்டிக்கு விஜய் நகரும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்,
இந்த பயம் அங்க எதிரொலிக்குமா அப்படின்ற ஒரு பார்வையிலும் இருக்குது. நம்ம கேட்ட முதல் கேள்வி, விஜய் பேச்சுக்கு அமைச்சர்கள் வரிசை கட்டி பதிலளிப்பது ஏன்? நம்ம ஆன்சர் என்னன்னா, ஒரு நாள் பயணமாக இருந்தாலும் திமுக அரசை பெரிய அளவில் அசைத்து பார்க்கிற ஒரு பயணமாக விஜய் அவர்களுடைய பயணம் இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறத நம்ம வந்து சேர்ந்திருக்க பதில். ஆர்டிஎக்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போறோமா முக்கியமான ஒரு செக்மெண்ட். திடீரென இது வரைக்கும் இல்லாத அளவில் இசைஞானி இளையராஜாவுக்கு ஒரு பாராட்டு விழாவை தமிழ்நாடு அரசு ஏற்று நடத்தி இருக்கிறது. இது நிறைய பின்னாடி இருக்கு. இது அங்கீகாரமா அரசியலா? இதான் கேள்வியை முன்வைக்க விரும்புகிறோம். ராப் நாங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். பாஜகவால் நியமன எம்பியாக்கப்பட்ட இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு பாராட்டு விழாவை நடத்தி முடித்திருக்கிறது திமுக அரசு. இசையமைப்பாளர் இளையராஜா சில மாதங்களுக்கு முன்பு வரை பாஜக ஆதரவாளராக பார்க்கப்பட்டார். ஒரு புத்தக முன்னுரையில் அம்பேத்கரை மோடியுடன் ஒப்பிட்டு இளையராஜா எழுதியிருந்தது பெரும் சர்ச்சையானது. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் மோடி வந்தபோது தனது இசைக்குழுவுடன் கச்சேரியும் நடத்தினார். ஆனாலும் இளையராஜாவின் இசையை அங்கீகரிக்கும் விதமாக அவருக்கு பாராட்டு விழாவை நடத்தி ஆண்டுதோறும் அவர் பெயரில் விருதையும் அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. ராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என விழா மேடையிலேயே மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஆனால் அதே தினம் விஜயின் முதல் பிரச்சார பயணமும் நடந்திருப்பதால் இரண்டும் தற்செயலாக நடந்ததா திட்டமிடப்பட்டதா என்ற சந்தேகங்களுக்கு விவாதங்கள் மூலம் விடை தேடுகிறது இன்றைய ஆர்டிஎக்ஸ். தமிழ்நாட்டினுடைய தன்னிகரற்ற ஒரு தலைவர் வந்து இளையராஜா. நான் இந்த இடத்துல தலைவருங்கிறத வந்து நம்மை ஆள்பவர் அப்படிங்கிற பொருளில் சொல்கிறேன். நம்முடைய மனங்களை ஆள்பவர். 3-4 தலைமுறைகளுக்கான ரசிகர்களை தன் பக்கத்தில் வச்சிருக்கிறார். இளையராஜாவுக்கு போதுமான அரசியல் அங்கீகாரத்தை திராவிட கட்சிகள் செய்ய மறுத்து விட்டன அப்படின்னு ஒரு புகார் இருந்தது. ஏறக்குறைய மாநிலங்களவை மாதிரியான அமைப்பே இந்த மாதிரி அந்தந்த துறையில் சிறந்தவர்களை அனுப்புறது தான். ஆனால் அதை திமுக செய்ய தவறிடுச்சு. ஒன்றிய பாஜக அரசு ரொம்ப கிளவராக மூவ் பண்ணி மாநிலங்களவைக்கு இளையராஜாவை அனுப்பி ஒரு அங்கீகாரத்தை அவங்க இடத்துல முன்வைக்கிறாங்க. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு நிறைய விஷயங்களை இளையராஜாவை பயன்படுத்தி இருந்தாலும் இளையராஜாவுக்கான ஒரு பாராட்டு விழாவை ஒரு அரசு நடத்துறதுங்கிற ஒரு பெரிய விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. அந்த மேடையில் இளையராஜா அவர்கள் ரொம்ப உணர்ச்சிசப்பட்டு நிறைய பேசினார். என்ன சொல்லியிருந்தாருங்கிறத பார்த்துடலாம். அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞனுக்கும் பாராட்டு விழா நடந்ததில்லை. இது ஒரு சரித்திரத்தில், இசை உலக சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். நான் கூட முதல்வர் கேட்டேன், எதுக்காக மேலே இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அது பல பேர் பல விதமாக நினைக்கலாம். அதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு அன்பு செலுத்துவதற்கு நான் என்ன செய்தேன் என்பது, நான் போட்ட இசையாக இருக்கலாம், அது வேறு சமாச்சாரம், அது அவர் தான் சொல்ல முடியும். அதனால எனக்கு நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கிறவன் அல்ல. இளையராஜா அவர்கள் ரொம்ப பூரிச்சு போயிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. கண்டிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஎக்ஸிற்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த கேள்வி இளையராஜா அவர்கள் ஏற்கனவே கேட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆர்டிஎக்ஸிற்கு இதுல எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கிறோம். அந்த கேள்வியில பாஜக எம்பி இளையராஜாவுக்கு திமுக அரசு விழா எடுத்தது ஏன் அப்படின்றதான் கேள்வி. நீங்க முன்னமே சொன்ன மாதிரி நம்மளை எல்லாம் பல ஒரு 10 ஆண்டுகளாக சதாப்தங்களாக ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றதையும் தாண்டி இசைஞானி இவருக்கு விழா எடுக்காம யாருக்கு விழா எடுக்க போகிறோம்? இன்னும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருந்தார், அவரை நாங்கள் வந்து இசையமைப்பாளராக பார்க்கல, எங்களுடைய இசை இறைவனாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். கண்டிப்பா எல்லோருடைய மனநிலையும் அதுவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கூடவே நீங்க சில விஷயங்களையும் குறிப்பிட்டிருந்தீங்க. தமிழகத்துல இருந்து ஏதோ ஒரு கட்சிகள் வந்து அவருக்கான அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்துதா அப்படின்னா பாஜக அதுல கொடுத்துருச்சு. ஆனா இந்த நேரத்துல திமுக அரசு இது போன்ற ஒரு விழாவை எடுக்கிறது தான் பொதுவாகவே மக்கள் மத்தியிலுமே இந்த கேள்வி எழுந்திருப்பதாக தான் நானுமே உணர்கிறேன். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு கலை சார்ந்த அங்கீகாரமா மட்டுமே நினைத்து கொண்டால் சரியாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன கேட்குறேன், இது ரொம்ப சிம்பிளான கேள்விமா. இசைஞானிங்கிற பட்டத்தை இளையராஜாவுக்கு கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். பொதுவாகவே திமுகவினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லப்பட்ட கலைஞர் குடும்பத்துக்கும் இளையராஜா அவர்களுக்குமான அவங்க குடும்பத்துக்குமான நெருக்கம் நமக்கு தெரியும். 2 வாரிசுகளும் படங்கள் எடுத்துருக்காங்க, மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இளையராஜாங்கிற நபரை அங்கீகரிப்பதன் வாயிலாக நமக்கு ஓட்டு கிடைக்குமா? அப்படி கிடையாது. தமிழ்நாட்டிலிருந்து உருவாகி இருக்கிற தமிழ்நாட்டு மனங்களை ஏதோ ஒரு வகையில் பல இடங்கள்ல இருந்து காப்பாற்றி இருக்கிற, உரு கொடுத்துருக்கிற, வழிகாட்டி இருக்கிற இளையராஜாவுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம ஒரு அக்னாலேஜ் பண்ணணும்ல. கலைஞர் அவர்கள் இருக்கும்போது பக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு துறை ஆளுமைகளை பக்கத்தில் வச்சுக்குவாங்க. அது ஏன்னா இந்த ஆளுமைகளோடு இந்த அரசு நிற்க விரும்புகிறது, இந்த ஆளுமைகளை அரசு அடையாளப்படுத்த விரும்புகிறதுங்கிறதா அவங்க கால்.
இப்போ நான் என்ன யோசிச்சு பார்க்குறேன், ஒரு நாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னோட வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்கக்கூடும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் மோடியோட பக்கத்தில் இளையராஜா மோடிக்காக வாசித்து கொண்டிருக்கிற அந்த பாடல்களை கேட்கிற போது, ஐயோ, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் ஏதோ ஒரு வகையில் பாஜக அவரை தன்னவராக முன்மொழிய பார்க்குது, தமிழ்நாடு அரசு ஏதாவது செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து போதுமான காரணம். உண்மையிலேயே திமுக அரசு இதை 2021 ஆட்சிக்கு வந்தபோதே செய்திருக்க வேண்டும். சிம்போனிங்கிற ஒரு காரணம் வந்து ஒரு வேர்ல்டு ஃபெனமனுக்காக மட்டும்தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதே அரங்கில் என்ன பேசியிருந்தார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞான இளையராஜா பேரில் விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். அறிவிப்பு மட்டுமல்ல, ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறேன். நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த மகுடம் சூட்டினாலும் அது சாதாரணம்தான். அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். உண்மையிலேயே இந்த ரெண்டு முதலமைச்சரும் சரி, இளையராஜாவும் சரி, ரஜினிகாந்தும் சரி, கமல்ஹாசனும் சரி அந்த விழாவை ரொம்ப நேர்த்தியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. முதலமைச்சருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் உளப்பூர்வமாகவே இதை விரும்புகிறார். இளையராஜாவுக்கு ஏதாவது நம்ம செஞ்சிருக்கணும்னு அவர் பேரில் விருது அறிவிச்சது எல்லாம் சரியான ஒன்று. இன்னும் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏன் இளையராஜாவுக்கு இவ்வளவு குயிக்காக இந்த விஷயங்கள் பார்க்குற போது 2026 தேர்தலை மையப்படுத்தி தாதா சாஹேப் பால்கே மாதிரியான பெரிய விருதுகளை பாஜக அரசு இளையராஜாவுக்கு அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் அதை அறிவித்த பிறகான ஒரு பாராட்டு விழாவை தமிழ்நாடு அரசு எடுத்திருந்தா அந்த கிரெடிட் பாஜகவுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, திமுக சார்பாக இளையராஜாவுக்கு நேராக பாரத ரத்னாவே கேட்டாங்க. பாரத ரத்னாவுக்கு தகுதியானவர் இளையராஜா, அது வேற கதை. பாரத ரத்னாவை கேட்ட பிறகு தாதா சாஹேப் கொடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு படி குறைவாகத்தான் இருக்குங்கிறனால எந்த இளையராஜாவை முந்திக்கொண்டு பாஜக கைப்பற்றியதோ திரும்பவும் அதே இளையராஜாவை அரசியல் ரீதியாக அவர்களிடமிருந்து கைப்பற்றிக் கொள்வதுதான் திமுக நோக்கமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த இளையராஜாவுக்கான இந்த இசை அங்கீகாரத்தை தமிழ்நாடு அரசு முன்பே நடத்தி இருக்க வேண்டும். காலதாமதமானாலும் பரவாயில்ல, நாம அவங்கள மன்னிச்சிடலாம். இந்த விஷயத்துல ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை மட்டும் பார்த்துட்டு நம்ம பிரேக் போயிடுவோம். பிரேக் பிறகு வந்து அந்த கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம். இளையராஜாவுக்கான பாராட்டு விழா குறித்து RDX எழுந்திருக்கிற 2வது கேள்வி, இளையராஜாவுக்கான பாராட்டு விழாவும் விஜய் அவர்களுடைய பிரச்சார பயண தேதியும் ஒத்து போனது தற்செயலானதா? இந்த கேள்வியை முன் வச்சிருக்கோம். இது வந்து குறிப்பாக திமுக அரசு விழா எடுத்தது ஏன் அப்படின்றதுக்கான விடையை நீங்க சொல்லிட்டீங்க. தொடர்ந்து அடுத்ததா ஒரு கேள்வி, அதையும் நம்ம பார்த்தாச்சு. இளையராஜா விழா விஜய் பிரச்சாரத்தோடு ஒத்து போனது தற்செயலா அப்படின்ற ஒரு கேள்விதான். ஆனா தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் நேற்று இரு பெரும் விழாவாக இருந்தது அந்த தினம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா காலையில இருந்து பிரச்சாரம், ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் என்ன பேசுறாரு, எங்க தொண்டர்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அதே நேரம் மாலை முழுக்க வந்து இளையராஜாவினுடைய இந்த கச்சேரி நடந்துட்டு இருந்தது. குறிப்பாக அதுல பேசின ரஜினி அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த பழைய எதிரி புதிய எதிரி அதையெல்லாம் குறிப்பிட்டு முதலமைச்சர் முன்னாடியே பேசியிருந்தார். இதையெல்லாம் பார்க்கிறப்போ அது தற்செயலாக நடந்திருந்தாலும் கூட அரசியல் களத்தில் அது பேசுபொருளாகி இருக்கிறது அப்படின்றதா என்னுடைய கருத்து. இல்லை, உண்மையிலேயே வந்து ரெண்டு தனித்தனி கட்சிகள் இந்த ஒருவேளை நேற்று டிவியில் இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் நேரலையில் பார்த்துட்டு இருந்த ஆட்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு அரசு விழாவுக்கான ஏற்பாடுகள்ங்கிறது வந்து தேதிகளை முன்ன பின்ன மாற்ற முடியாது. நீங்கள் சிம்போனி டீமை வெளிநாடுகள்லேருந்து கூட்டு வந்து அவங்கள தங்க வச்சு பல பேரை ஒருங்கிணைக்க ஒரு அரசு துறை வந்து பல்வேறு துறைகள் ஒருங்கிணைத்து செய்ய வேண்டிய வேலை. அதனுடைய தேதியை தாவேக்கா எப்போ மாநாடு நடத்துகிறாங்க, எப்போ பிரச்சார பயணம் போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு செய்ய முடியாது. ஆனால் இது வயசு வருஷாகும். இளையராஜா என்னைக்கு அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, நம்ம அதுக்கு பிளான் பண்ணுவோன்னு. விஜய் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம்னு முடிவு பண்ணது தாவேக்காவினுடைய தலைமை முடிவு. இளையராஜாவுக்கான பாராட்டு விழாங்கிறது வந்து இயல்பாகவே இவங்க அரசு எடுத்த முடிவு. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போனது என்பது தற்செயலான ஒன்று தான் என்றாலும் நான் இதில் என்ன பொலிட்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறேன்னா, ஒரு 5-6 மணி நேரம் டிராவல் பண்ணி விஜய் பேசுவார்னு எதிர்பார்த்து காத்து கிடந்த நபர்களுக்கு திருச்சியில் நடந்த அந்த பேச முடியாமல் போன இந்த மைக்கில் இருந்த கோளாறு காரணமாக அவர் அரியலூருக்கு டிராவல் ஆகிட்டார். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த பதட்டத்தை ஊடகங்களுக்கு கடத்தி இருக்கணும் தாவேக்காட்கள். அதை வந்து அவங்க சரியாக கையாளலை. அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு இளையராஜாவுக்கான இந்த விழாவை எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் நேரலையாக அனுமதித்ததும் அது ரொம்ப பேக்கடாக உருவாக்கி இருந்ததும் வந்து ஒரு மாதிரி விஜய் விட்ட அந்த இடத்த தமிழ்நாடு அரசு அந்த இடத்து இந்த டே ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு நாளினுடைய செய்தி பரப்பில் நீங்கள் உங்களை எவ்வளோ தூரம் பொசிஷன் பண்ணிக்கிறீங்க, ஊடகங்கள் உங்களுக்கு எவ்வளோ பொசிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த அடிப்படையில் பார்க்கிற போது தற்செயலானதாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு இது ரொம்ப சிறப்பாகவே கையாண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே, அடுத்ததை தொடர்ந்து நம்ம அடுத்ததுக்கு நகர இருக்கிறோம். இன்னைக்கு குறிப்பாக அன்புமணி அவர்கள் தொடர்பாகவும் நம்ம நிறைய செய்திகளை பார்த்திருந்தோம். குறிப்பாக அன்புமணிக்கு அங்கீகாரம் தொண்டர்கள் யார் பக்கம் அப்படின்ற கேள்விதான். அங்கீகாரம் யார் கொடுத்தது அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அது தொடர்பான விராப் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். கொள்கை மோதலோ கருத்து மோதலோ எதுவும் இல்லாமல் சொன்ன சொல்லை கேட்கவில்லை, கட்சி வேலை செய்யவில்லை என்ற காரணத்திற்காக அன்புமணியை நீக்கினார் டாக்டர் ராமதாஸ். கெடு விதித்தும் கெடுவை நீட்டித்த போதும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லவில்லை அன்புமணி என்ற விமர்சனமும் தைலாபுரத்தால் சொல்லப்பட்டது. இந்நிலையில்தான் கட்சியே அன்புமணிக்குத்தான் சொந்தம் என்று தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரத்தை செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்கிறது பாமக. பாமகவில் போட்டியிடுபவர்களை அங்கீகரிக்கும் அதிகாரமும் அன்புமணிக்குத்தான் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆனால் ராமதாஸ் தரப்பில் பேசிய சேலம் பாமக எம்எல்ஏ அருள், ராமர் எங்கு இருக்கிறாரோ அதுதான் அயோத்தி, ராமதாஸ் எங்கு இருக்கிறாரோ அதுதான் பாமக என்று சொல்லி இருக்கிறார். தேர்தல் ஆணைய விதிகளின்படி தற்போதுள்ள நிர்வாகிகளும் அன்புமணியும் தான் பாமக என்று தெளிவான நிலையில் பாமகவின் அடிமட்ட தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள்? கேள்விகள் மூலம் விவாதம் செய்கிறது இந்த RDX. இந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது தொடர்ந்து பாமகவில் என்ன நடக்குது, யார் அங்கீகரிக்கப்பட்ட பாமகவாக இருப்பாங்க, இல்லை தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க, இந்த கேள்வி தொடர்ந்து பாமக தொடர்பாக இருந்துகிட்டே இருக்குது. இதில் இந்த தருணத்தில் RDXற்கு இந்த விவகாரத்தில் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது என்ன கேள்வி அப்படின்றதையும் பார்த்துடலாம். The big question is, அன்புமணி பக்கம் நிற்பதை உறுதி செய்கிறதா பாஜக? இந்த பாமக யார் பக்கம், தொண்டர்கள் யார் பக்கம் அப்படின்னா பாஜக யார் பக்கம் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறதா அப்படின்றதுல இன்னைக்கு திரு பாலு அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அது என்னன்றதை பார்த்துட்டு இந்த கேள்விக்கான உடைய நம்ம விவாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அங்கீகரித்திருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவி காலத்தை ஆகஸ்ட் 2026 1ஆம் தேதி வரை நீட்டித்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். தேர்தலின் போது சின்னம் ஒதுக்குவதற்கான A ஃபார்ம் B ஃபார்ம் கையொப்பமிடுவதற்கான அங்கீகாரம் என்பதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவர் குறிப்பிட்டார் இல்லையா, தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது. அந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த ஒரு கடிதமும் இதுவாகத்தான் இருக்குது. நீங்கள் க்ளோஸில் வந்தீங்கன்னா நல்லாவே தெரியும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக திரு அன்புமணி அவர்களே அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும், அதாவது தேர்தலெல்லாம் நடந்து முடிந்து அடுத்த கட்சி ஆட்சி அமைக்கும் வரையும் அவர் தான் தலைவராக தொடர்வார் அப்படின்றது. அடுத்ததாக இன்னும் சில விவகாரங்கள், குறிப்பாக கட்சி சின்னத்தையும் கொடியையும் யார் பயன்படுத்தலாம் அப்படின்றதுல தான் இந்த ஒரு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கட்சி சின்னம் கொடி யார் பயன்படுத்துவதற்கு அங்கீகாரம் இருக்கிறது, மற்றவர்கள் பயன்படுத்தலாமா கூடாதா, இது போன்ற விவரங்களையும் தேர்தல் ஆணையம் உறுதிபட தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பாமக இதில் ஒரு அதிமுக ரெண்டா பிளந்து ரெட்டையில யாருக்கு அப்படிங்கிற சர்ச்சை மாதிரியோ இல்ல சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மாதிரி எழுந்த பிரச்சனைகள்லாம் இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி அறிவிக்கப்படுறாரு. ஒரு பொதுக்குழுவை கூட்டி அறிவிக்கிறாங்க. அறிவிக்கப்பட்ட பிறகு அதுக்கு பொதுக்குழு ஒப்புதல் கொடுக்குது. தேர்தல் ஆணையத்துல கட்சிகள் விதிப்படி இந்த தேதியில பொதுக்குழுவை கூட்டணும், இவர் தான் தலைவர், இவங்க தான் பொருளாளர் செயலாளர், இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டன, கையெழுத்து இவங்க எல்லாம் போட்டிருக்காங்கன்னு ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க தேர்தல் ஆணையத்துக்கு. அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மேண்டேட்டரி விதி. அதற்கு பிறகு அடுத்த பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு ஒருவேளை காலம் இல்லாமல் போகலாம், இயற்கை பேரிடர்களோ தேர்தல் மாதிரியான பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்பாங்க. அந்த எக்ஸ்டென்ஷனை அக்னாலேஜ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஒரு பதில் கொடுப்பாங்க. அந்த பதில் தான். அதன் அடிப்படையில் என்னன்னு பார்க்குற போது ஏற்கனவே சட்ட விதிகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சி என்பது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான அணிகிட்ட தான் இருக்கு. அதை அவங்க தேர்தல் ஆணையம் ஆமான்னு என்ஷூர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கேள்விகள் எதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா, அதான் நம்ம பார்த்தோமே, அன்புமணி பக்கம் நிற்பதை உறுதி செய்கிறதா பாஜக? இது பாஜக உறுதி பண்ணிச்சான்னு எனக்கு தெரியல. தேர்தல் ஆணையம் உறுதி பண்ணியிருக்கு. மகாராஷ்டிராவில் தன் கூட்டணி கட்சிகளை வளைப்பதற்கு
தேர்தல் ஆணையத்தை பாஜக எப்படி பயன்படுத்தியது அப்படிங்கிறது குறித்து வெளியான விமர்சன கட்டுரைகளே 100 இருக்கின்றன. ஆனால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய சர்ச்சைகள் தேவையில்லை. இயல்பாகவே தேர்தல் ஆணையம் தான் பக்கத்தில் வந்திருக்கு. நீங்கள் உங்கள் அரசியல் கண்களோடு பாஜக பக்கம் இருக்கிறதான கேள்வி. அதே தான் நானும் சொல்ல வரேன். நீங்க எடுத்துக்காட்டின அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இதற்கு முன்னாடி பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகள் இரண்டாக சிதறுண்ட பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை, யாருக்கு என்ன சின்னம் ஒதுக்குனாங்க, யார் பக்கம் கட்சி நின்றது, யார் பக்கம் தேர்தல் ஆணையம் நின்றது, யாருக்கு ஆதரவாக பாஜக நின்றது, இந்த டேபிள்லாம் நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டி கழிச்சு பாரு, ஆமா அது சரியா வரும் அப்படின்ற பதில் தான் இங்கேயும் இருக்கிறது. தமிழகத்திலே கூட இதற்கு முன்னாடி திரு ஜி கே வாசன் அவர்கள் அவருக்கான சின்னம் கேட்ட பொழுது அது எப்படி ஒதுக்கப்பட்டது. அதே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கான சின்னம், அந்த விவசாயி சின்னம் கேட்டப்போ மறுக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன சின்னம் வழங்கப்பட்டது, யாருடைய ஆதரவுல யாருடைய கூட்டணியில இருந்தாங்க, இந்த கணக்குகளையும் இதுல உள்ளடக்கி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன சொல்ல வரீங்கன்னா அபிஷியலா தேர்தல் ஆணையம் தான் பதில் கொடுத்திருக்குன்னாலும் கூட அது வெறும் தேர்தல் ஆணையத்தோட பதிலா மட்டும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு பாஜகவினுடைய கருணை இருக்கிறது, கரிசனம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இன்னும் தெளிவாவே நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் அதாவது தேர்தல் ஆணையம் சட்ட விதிகளின்படி அந்த கட்சியினுடைய விதிகள் படி ஒரு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடியும் அன்புமணி அவர்கள் நான் வந்து பேரணி போறேன் அங்கீகாரம்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. எலெக்ஷன் கமிஷன் ரெஸ்பாண்டட் கரெக்டா பதில் அளிச்சிருக்காங்க. ஆமான்னு சொல்லி தான் பதில் அளிச்சிருக்காங்க. நீங்க தலைவர், கட்சி உங்கள்ட்ட தான் இருக்கு, கட்சி ஆபீஸ் தொண்டர்களுக்கு வந்து இந்த தேர்தல் யார் தலைமையில பாமக எப்படி சந்திக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு விளக்கமா அன்புமணி அவர்கள் தலைமையில தான் சந்திக்க போறாங்க அப்படின்ற ஒரு தெளிவை வந்து இதை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதையே சொல்லலாம். இன்னொன்னு, அவர் வந்து பேரணி போறேன்னு சொன்னாரு. அப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் இல்ல அனுமதிக்க கூடாது அப்படின்னாரு. டிஜிபி அலுவலகத்துல இருந்து அனுமதி வழங்கப்பட்டது. இல்ல பொதுக்குழு நடத்த போறா அப்படின்னாரு. அப்பையும் ராமதாஸ் அவர்கள் இல்ல கூடாது அப்படின்னாரு. அப்பையும் அனுமதி வழங்கப்பட்டது. அடுத்ததா 3வது முறையாக தலைவராகவும் மகனாகவும் வென்றிருக்கிறார் அன்புமணி அப்படின்றதா இந்த இடத்துல கேள்வி. இன்னொன்னு, இதுல நீங்க டிக்ளேர் பண்றீங்க ஆர்டிஎக்ஸ்ல அவர் ஜெயிச்சிட்டாருன்னு. ஓகே இல்ல வந்திருக்கக்கூடிய கமிஷன் ஆஃப் இந்தியா மாத்திக்கங்க. எஸ் ஓகே ப்ரோசீட். வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படி இருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம என்ன பார்க்குறோமோ அதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த இடத்துல பாஜக ஏன் இன்னும் உறுதி செய்கிறதா அப்படின்ற கேள்விதான், நிற்கிறதா அப்படின்ற கேள்வி இல்லை, உறுதி செய்கிறதா. ஆமா, உறுதி செய்கிறதா அப்படின்றப்போ ஏற்கனவே ஏன் அப்போ பாஜக அன்புமணி அவர்கள் தரப்புல இருக்கா அப்படின்னா, தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வைக்கக்கூடிய விமர்சனங்களை நம்ம எடை பார்க்க வேண்டியதா இருக்கு. திமுக அரசு மீது தொடர்ச்சியாக அன்புமணி அவர்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. ஆனால் ராமதாஸ் அவர்களுடைய போக்கு திமுகவின் டுவர்ட்ஸ் திமுக எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கிறப்போ யார் எந்த பக்கம் இருக்காங்க, எப்படி ஆதரவு, இது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடியும். இந்த நேரத்தில் நமக்கு ஆர்டிஎக்ஸ் இருக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. அது என்ன அப்படின்றத ஆர்டிஎக்ஸின் கேள்வியா கௌதமியின் கேள்வியா அப்படின்னு எல்லாமே மருத்துவர் ராமதாஸின் அடுத்த நடவடிக்கை என்ன? அதிமுகவில் பிரச்சனை வந்தப்போ தொடர்ந்து பல கேள்விகள், அது அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்க, நீங்கள் முன்னமே சொன்னீங்க. அது மாதிரி இது இல்லை அப்படின்னாலுமே ராமதாஸ் அவர்களுடைய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம சொல்ல தேவையில்லை. ஓபிஎஸ் மாதிரியோ சசிகலா மாதிரியோ அவருடைய நிலை இங்கே நீடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் அவர் தரப்புலேருந்து நான் நிறுவனர், எனக்கு கீழாக தான் தொண்டர்கள் இருக்காங்க, எனக்கு கீழாக தான் அந்த வாக்கு சதவீதம் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் தற்பொழுது இந்த தேர்தலில் அது எதிரொலிக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த பாமகவினுடைய டாக்டர் ராமதாசனுடைய ஆதரவு எம்எல்ஏ அவர்கள் சொன்னது போல, ராமன் எங்க இருக்கிறானோ அதுதான் அயோத்தின்னு சொல்லுவாங்க. அஸ்காட் இஸ் நாட் a place. அது வந்து நாம எங்க இருக்கிறோமோ அதுதான் அஸ்காட். அது மாதிரி இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரலாறு தெரிந்தவரை பெரியவர் ராமதாஸ் அவர்கள் மீது பெரிய லெவலில் ஒரு மதிப்பும் மரியாதையும் அந்த வட மாவட்டங்கள் முழுக்கவே பெரிய லெவலில் இருக்கு. கட்சி அமைப்பை, கட்டமைப்பை, நிர்வாகிகளை, சொத்துக்களை அன்புமணி லீகலா வென்றிருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகளை இதுவரைக்குமான தலைமுறையாக செலுத்தப்பட்டு கொண்டு வந்த வாக்குகள் பெரியவர் ராமதாஸ் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறத பொறுத்து ஒருவேளை அப்பா மகன் வந்து சமாதானமாகறதுக்கு கூட வாய்ப்புகள் கூட இருக்கு. ஒருவேளை அப்படி சமாதானமாகாத பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரை கிடைத்த வாக்குகளினுடைய ஒரு சராசரியை அன்புமணியால் ஈட்டிவிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. பெரியவர் ராமதாஸ் இன்றைய டாக்டர் வழக்கறிஞர் பாலுனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பதில் சொல்றார் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லை, ரொம்ப நம்ம பொறுத்து இருக்க தேவையில்லை. வியாழக்கிழமை ஒரு செய்தியாளர் சந்திப்பு இருக்கும், அதில் என்ன சொல்லுவார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதற்கிடையில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தொண்டர்கள் யார் பக்கம் அப்படின்றத தாண்டி தொடர்ந்து அடுத்த ஒரு கூட்டம் நடக்குது, இல்லை தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான உறுப்பினர்களும் பொதுக்குழுவில் இருக்கவங்களோ செயலாளர்களோ யாருக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்குது அப்படின்ற ஒரு கால்குலேஷன் எடுத்தீங்க அப்படின்னா பெரும்பான்மை வந்து அன்புமணி அவர்கள் பக்கம் தான் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த தேர்தலை அவர்கள் சந்திப்பது அன்புமணி அவர்கள் அவருடைய தலைமையில் அப்படின்னாலும் நீங்கள் சொன்ன மாதிரி பெரியவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதன் அடிப்படையில் அவங்களும் திரு பாலு அவர்களும் அவர்கள் சொன்னதுல குறிப்பிட்டிருந்தாரு, திரு ராமதாஸ் அவர்கள் என்ன கொள்கையோடு என்ன நோக்கத்திற்காக பாமக
பாமகவை வழிநடத்த விரும்பினார்களோ அதன் அடிப்படையில் அதை அடியொற்றி தான் நாங்களும் செயல்பட இருக்கிறோம் அப்படின்றதையும் மிக பணிவன்போடு தான் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புமே இருந்தது. அது என்ன சிக்கல்னா பாலு சாருக்கும் சரி இல்லை மற்றவர்களுக்கும் சரி அவங்க 2 பேருக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க பல்வேறு விஷயங்கள்ல. ஆபீஸா பார்க்கும்போது அதிமுக நடக்கிற சண்டை, இப்போ நீங்க செங்கோட்டையனே பேசுகிற போது இபிஎஸ்ன்னு பேர் சொல்றது தயங்குறாப்புல. அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் தான் சொல்றாங்கன்னா கட்சிக்குள்ள பிளவு வருகிற போது ஜனநாயக ரீதியிலான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு சேஃப்கார்டு. அந்த விஷயங்களை பாலு அவர்கள் ரொம்ப தெளிவாக முன்வைக்கிறாரு. நீங்க எழுதியிருந்த கேள்வி வந்து அன்புமணிக்கு அங்கீகாரம், தொண்டர்கள் யார் பக்கம்? ஆக்சுவலி இதுல பிரச்சனையே கிடையாது. அன்புமணிக்கு அங்கீகாரம், தொண்டர்கள் அன்புமணி பக்கம் தான். அதில் நம்ம டிக்ளேரே பண்ணிடலாம். தொண்டர்கள்ங்கிறவங்க கட்சியை சார்ந்தவர்கள்ங்கிறத தாண்டி தொண்டர்கள் இல்லாத, கட்சிக்குள் உறுப்பினராக இல்லாத, ஆனால் கட்சியை மனதோடு ஆதரிக்கிற, ஒவ்வொரு தேர்தலையும் அந்த கட்சிக்காக வேலை செய்கிற, வெளியில் வாக்களிக்கிற இந்த சார்பு வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, காலங்காலமாக வாக்களிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க யார் பக்கம் நிற்கிறாங்க? பல நேரங்களில் தமிழ்நாடு தன் சொந்த கட்சியை கூட தோற்கடித்திருக்கிறது. எந்த கட்சியை சார்ந்து இருக்கிறாங்களோ நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஆனால் தொண்டர்கள் அன்புமணி பக்கம் இருக்கிறார்கள். பாமகவினுடைய சொந்த வாக்காளர்கள் இதுவரை தலைமுறையாக வாக்களிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பம் எப்போது தீரும் அப்படின்னா பெரியவரும் சின்னவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கும் போது தான் தீரும் நினைக்கிறேன். இன்றைய RDX நமக்கு 4 முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்கிறோம். இபிஎஸ் அவர்களுடைய டெல்லி பயணம், நடிகர் விஜயனுடைய ஒரு நாள் பிரச்சாரம், அதற்கு பதிலளித்திருந்த 16 அமைச்சர்கள், அது மட்டுமல்லாது இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடந்தது. அது அங்கீகாரமா அரசியலா அப்படின்றதையும் விவாதித்து இருக்கிறோம். ஃபைனலா அன்புமணிக்கான அங்கீகாரம், தொண்டர்கள் யார் பக்கம் அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். இன்றைய RDX நிறைவு செய்கிறோம். அடுத்த RDX சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.